சிம்பிளா, ஈஸியா கோதுமை ரவையும், பாசிப்பருப்பும் வச்சு நம்ம ஒரு இட்லி பண்ண போறோம். நல்லா பஞ்சு போல இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் கோதுமை ரவை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனானது. அதுக்கப்புறம் 1/2 கப் ரவை, அதாவது சிரோட்டி ரவை. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். உப்மா ரவை. இப்போ தயிர் 1 கப் போட்டுக்கலாம். நல்லா புளிச்ச தயிரா இருந்தாலும் நல்லாவே இருக்கும். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சா மட்டும் தான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரவை வந்து தயிரெல்லாம் உறிஞ்சிட்டு, இட்லி மாவு பதத்துக்கு வந்துரும். நல்லா கெட்டியா வந்துரும். தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்க தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு ஊறணும். அந்த ரவை ஊறுனா தான் சாஃப்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்குள்ள நம்ம எப்படி பண்ணணும்னா, தாளிக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீங்க முந்திரி, நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். ஜீரகமெல்லாம் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இதில பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கேரட், பீட்ரூட் இந்த மாரி நீங்க பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி வேக வச்சது நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயம் போட்டுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். ஸோ, இத எடுத்து நம்ம அப்படியே இதில வந்து போட போறோம். ஒரு 10 நிமிஷத்தில நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு, ஊறின பாசிப்பருப்பையும் போட்டுறலாம். கொத்தமல்லி போட்டுட்டு, இத முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இத வந்து நீங்க அப்படியே ஊத்தலாம். நான் வந்து இதில வந்து பேக்கிங் சோடா போட போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா, சாரி 1/4 டீஸ்பூன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நல்லா பஞ்சு மாதிரி வந்துரும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ தான் நான் போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்க. ஈனோ போடலாம் இல்லன்னா. இப்போ இட்லி பாத்திரத்த எடுத்துட்டு, அதில நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம தேவையான அளவு இட்லி ஊத்திரலாம். ஸோ நீங்க பாலக்கீரை அரைச்சு ஊத்துனீங்கன்னா, அது வந்து நல்லா கிரீன் கலரா இருக்கும். தக்காளி வந்து அரைச்சு ஊத்தலாம். ஸோ எல்லாமே நீங்க என்ன வந்து பண்ணணுமோ எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷத்துலயே நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் உங்களுக்கு. ஒரு டூத் பிக்க வச்சு பாருங்க. ஒட்டாம வந்துன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது வேகுற டைம்ல நம்ம சட்னி அரைக்கணும். அதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி சட்னி தான் அரைக்க போறேன். இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். நீங்க தேங்காய் பிடிக்கலனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டு பண்ணலாம். இப்போ பொட்டுக்கடலை, புளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. லைட்டா வதக்குனா போதும். ஸோ அவ்வளோதான். நம்ம இத அரைச்சிரணும். நீங்க சூடாவும் போட்டு அரைக்கலாம். தண்ணி மட்டும் தேவைப்பட்டா கொஞ்சம் ஊத்திக்கங்க. ரொம்ப தேவைப்படாது. இதே அப்படியே நீங்க துவையலா கூட சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். நல்லா தண்ணி ஊத்தாம அரைச்சா. ஸோ இப்ப இட்லியும் நமக்கு வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துரும். கோதுமை ரவையில வந்து பார்த்தீங்கன்னா, நார் சத்து அதிகமா இருக்குது. இது வந்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாவோ, பிரேக்ஃபாஸ்ட்டாவோ குடுத்து விடலாம். நேரமே கிளம்புற குழந்தைகளுக்கு. ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் எங்க வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இதில தட்டை இட்லி இருந்து எல்லாமே நீங்க பண்ணலாம்.